தொடர்ச்சியான தோல்விகள், கடுமையான விமர்சனங்கள், இவருக்கெல்லாம் நடிக்க வராதுன்னு சொன்ன குரல்கள் எல்லாத்தையும் தாண்டி இன்று கோடிக்கணக்கான ரசிகர்கள் தளபதியின் கூப்பிடும் நடிகரானார் என்றால் அது சினிமா மாயே அல்ல, அது விஜய் உழைப்பின் கதை. சென்னை பிறப்பான ஜோசப் விஜய் டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகரின் மகன் என்றாலும் அந்த பெயர் அவருக்கு ஷார்ட்கட்டாக மாறவில்லை. குழந்தை நட்சத்திரமாக ஆரம்பித்து ஹீரோவாக மாறியபோது அடுத்தடுத்த படங்கள் ஃப்ளாப் ஆனாலும், ஆக்டிங் வரல, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இல்லை போன்ற கடுமையான விமர்சனங்கள் வந்தாலும் அதற்கெல்லாம் பதிலாக அமைதியாக உழைப்பை மட்டும் பேச வைத்தார். நடிப்பில் தினமும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி டான்ஸில் பர்ஃபெக்ஷனை காட்டி ஆடியன்ஸுக்கு பல்ஸை புரிந்து கொள்வது, இதை தொடர்ந்து செய்ததால் தான் பூவே உனக்காக அவருக்கு ஃபஸ்ட்டு பிக் பிரேக் ஆனது. அதன் பிறகு காதலுக்கு மரியாதை, துள்ளாத மனமும் துள்ளும், கில்லி, திருப்பாச்சி, போக்கிரி போன்ற படங்கள் அவரை மாஸ் ஹீரோவாக மாற்றினாலும் விஜயை தளபதியாக்கியது அவரது கன்சிஸ்டன்சி மற்றும் ஆடியன்ஸுக்கு உண்மையாக இருப்பது தான். கெரியர் பீக்கில் இருந்தபோதும் இல்லாமல் ஃபெயிலியர்ஸ் வந்தபோது பேனிக் ஆகாமல் கைதி, தெரி, மிர்சல், மாஸ்டர், லியோ போன்ற படங்களின் மூலம் டைமுக்கு தகுந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டார். ஸ்க்ரீனில் ஃபயர் பிராண்ட் ஹீரோ ஆனாலும் ரியல் லைஃப்பில் எக்ஸ்ட்ரீம்லி பிரைவேட், சிம்பிள் அண்ட் டிசிப்ளின் மனிதன். பப்ளிசிட்டிக்கு ஓடாத, கான்ட்ரவர்சிக்கு பதிலளிக்காத ஒர்க் த ஆன்சர் என்ற மைண்ட் செட்டை ஃபாலோ பண்ணும் விஜய் இளைஞர்களுக்கான ரோல் மாடலாக மாறினார். இன்று சினிமா மட்டுமல்ல, சமூக பொறுப்பு, மக்கள் மீது அக்கறை, தன்னம்பிக்கை என்ற மூன்றையும் பேலன்ஸ் பண்ணி மனிதனாக விஜய் நிற்கிறார். அது நடிகரின் வளர்ச்சி மட்டும் இல்லை, ஒரு மைண்ட் செட்டின் வெற்றின்னு கூட சொல்லலாம். இவரிடமிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உங்களை எல்லோரும் சந்தேகப்படுத்தும் நேரத்தில் தான் நீங்கள் உங்களை நம்பணும். அமைதியாக உழைத்து பொறுமையுடன் முன்னேறினால் ஒரு நாள் அதே உலகம் உங்களை தளபதியின் அழைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு தளபதின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எத்தனை பேர் ஜனநாயகன் படத்துக்காண்ட வெயிட்டிங்னு சொல்லிட்டு போங்க கமெண்ட்டில். கெரியர் உச்சத்தில் இருக்கும் போதும் எனக்கு இப்போதைக்கு சினிமா வேணாம், நான் பாலிடிக்ஸை நோக்கி போகிறேன்னு சொல்கிறது விஜய், அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லிட்டு போங்க.